ரவீந்திரன் சோமசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தன்னோட அசட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸுடைய அனுமதி இல்லாமல் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜிடி வெங்கட் அப்படின்றவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, எல்இஐ சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இன்ஃபினிட்டி இன்சைட் 1997 அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டுடைய ஐடியாவையோ இல்லை அதோடைய ஸ்ட்ரக்சரையோ ட்ரேட்மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்த கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் அதுக்கான விடைகளும் அளிக்கப்படும். வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ், இனி கடை திறப்போமா? யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரிப்ளைஸ் என்ன? போன வாரம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதிலிருந்து சூஸ் பண்ணி நம்ம எடிட் டீம் வந்து ஒரு 6-7 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிப்ளை என்னன்னு பார்த்துருவோம். முதலாவது கமெண்ட் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்த கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் அதுக்கான விடைகளும் அளிக்கப்படும். சரிங்க, முதல் கமெண்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி இன்சைட் 1997 அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டுடைய ஐடியாவையோ இல்லை அதோடைய ஸ்ட்ரக்சரையோ ட்ரேட்மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்டுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த டிசைன் அப்படின்றத நம்மளால் ட்ரேட்மார்க் பண்ண முடியாதுங்க. அதை நம்ம டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு கோகோ கோலாவோட ஒரு பாட்டில் இருக்குது, பெப்சியோட பாட்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு டிசைன்ஸில் இருக்கும். ஒருத்தர் அந்த ஒரு ப்ராடக்டோடைய டிசைனை வேறு எந்த ஒரு கம்பெனியும் காப்பி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வாங்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ப்ராடக்டோடைய ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. ஐடியாவை நம்ம எதுவும் பண்ண முடியாது, பட் அது ஒரு இனோவேட்டிவ் டெக்னாலஜியாக இருக்குது அந்த ப்ராடக்ட் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை நம்ம பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வாங்கணுங்க. அந்த ட்ரேட்மார்க் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பேர் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெப்சி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேரை நம்ம ட்ரேட்மார்க் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பெப்சியோடைய ஃபார்முலா, அதை நம்ம பேட்டன் பண்ண முடியும். அதோடைய டிசைனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இது மூலிமா அந்த மொத்த ப்ராடக்ட்டுமே நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட வேறு எந்த ஒரு காம்படிட்டரும் காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி வெங்கட் அப்படின்றவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, எல்இஐ சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்த எல்இஐ கோட் இல்லைனா எல்இஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னென்னா, லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் கோட் இல்லைனா லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒரு கம்பெனி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி லீகலான ஒரு கம்பெனி தான், இவங்க ப்ராப்பரான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் இது. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இது ஒரு தனியார் நிறுவனம் இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த கம்பெனி லீகலாக ஒரு என்டிட்டியாக இருக்குது, இவங்க ப்ராப்பர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் தானே தவிர இந்த சர்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. பொதுவாக இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது எங்கே கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, உங்கள் கம்பெனி பேரில் ஒரு கிரெடிட் ஓப்பன் பண்ணணும், இல்லை கடன் கேட்குறீங்க, அந்த இடத்துல எல்இஐ சர்டிஃபிகேட்டு ஒரு அடிஷ்னல் ப்ரூஃபாக கேட்பாங்க. உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஓனர்ஸோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது கூட சேர்த்து எல்இஐ சர்டிஃபிகேட்டையும் ஒரு அடிஷ்னல் ப்ரூஃபாக தான் கேட்பாங்களே தவிர இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுன்றது வாய்ப்பு இல்லை. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் மணி லெண்டர் லைசன்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்கணும், இல்லைனா உங்களுடைய கம்பெனியை ஒரு என்பிஎஃப்சியாக கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியுங்க. அடுத்து மூணாவது கமெண்ட், ரவீந்திரன் சோமசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தன்னோட அசட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸுடைய அனுமதி இல்லாமல் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், அதோடைய டேரக்டர்ஸ் சொத்துக்களை விற்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஆர்டினரி ஜெனரல் பாடி மீட்டிங் கால் ஃபார் பண்ணி அதில் ஷேர் ஹோல்டர்ஸுடைய அனுமதியோடு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இதுக்கான கன்சென்ட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் ஒரு டேரக்டர்ஸால், ஒரு பப்ளிக் லிமிடெட் இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியால் தன்னுடைய சொத்துக்கள், அதாவது அது ஒரு லேண்டாவோ அசர்ட்டாவோ இருக்கும்போது அதை விற்கிறதுக்கு கட்டாயம் ஷேர் ஹோல்டர்ஸுடைய அனுமதி அப்படின்றது தேவைங்க. அடுத்து நாலாவது கமெண்ட் அப்படின்றது ஆர்கே வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இவங்களோட சந்தேகம் என்ன அப்படின்னா, ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்றதுல நிறைய வகை இருக்குங்க.
ஒரு குறிப்பாக ஒரு 4 இதை டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும், ஃபயர் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், எம்ப்ளாயி ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணியிருக்கணும், ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது இந்த ஃபுட் பிஸ்னஸ்லேயே ஒரு கேட்டகரியான ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுங்க. அதுவே நீங்கள் ஒரு ஹோம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு மசாலா ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறீங்க, வீட்டில் இருந்தே ஏதோ பேக் பண்ணி ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக்காக FSSAIயில், அதுவும் குறிப்பாக வந்து FSSAI பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை மட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். அதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. FSSAI ஸ்டேட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கணும், பொல்யூஷன் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைன்சஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஃபுட் பிஸ்னஸ்லேயே ஃபுட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு வகையான ஃபுட் பிஸ்னஸ் தான். எக்ஸ்போர்ட்டோ நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியேருந்து ரிசோர்ஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் ஃபுட் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், அதுக்கு அடுத்தது அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கணும், IE கோட் வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க. நீங்கள் என்ன உங்களோட மைண்டில் என்ன ஃபுட் பிஸ்னஸ் இருக்கோ அதுக்கான லைசன்சஸ் இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ப்ராப்பராக லைசன்சஸ் எடுத்து ஃபுட் பிஸ்னஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TECECT அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனரால் CEO ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ திங்க் இவர் ஒரு யங் ஆண்டர்ப்ரனர்னு நினைக்கிறேன். மைனராக இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ஆசைப்படுறாரு. இதில் 2 கிளாரிட்டி நம்ம பண்ண வேண்டியிருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைனரால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா, அதாவது ஒரு மைனரால் ஷேர் ஹோல்டராகவோ டைரக்டராகவோ ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு மேஜராக இருந்தால் தான், அதாவது 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் தான் அவங்களால பிஸ்னஸ் வந்து சொந்தமாக தன்னோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வேற CEO ஆக முடியுமா அப்படின்னா கட்டாயம் CEO ஆகலாம். அதாவது நீங்கள் ஒரு யங் ஆண்டர்ப்ரனர், நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் பேர்லையோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் பேர்லையோ நீங்கள் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் ஹோல்டர் அண்ட் டைரக்டராக இருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு 16 வயசு ஆகுது, 17 வயசு ஆகுது, பட் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டு நீங்கள் ஒரு CEOவாக இருந்து பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணலாம். பட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு CEO மைனராக இருந்தால், அதாவது 18 வயசுக்கு கம்மியாக இருந்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ண முடியாதுங்க. நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட டைப் கிரியேட் பண்ணுறீங்க, வேற ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஆஸ் அ மைனர் நீங்கள் வந்து சைன் பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ யார் வந்து ஷேர் ஹோல்டர் அண்ட் டைரக்டராக இருக்காங்களோ அந்த டைரக்டர் தான் வந்து சைன் பண்ண முடியுமே தவிர CEOக்கு சைன் பண்ணக்கூடிய அதிகாரம் மேஜராக இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யங் ஆண்டர்ப்ரனர், ஒரு மைனராக இருக்கீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இதுதான் வழி. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ நீங்கள் மேஜர் ஆகுறீங்களோ நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர் கம் டைரக்டராக மாறிக்கலாம். அடுத்த கமெண்ட், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ஸோ இது கடைசி கமெண்ட்டாக வச்சுக்கலாங்க. முனிஸ் விஜய் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாமல் ஓன் பிளேஸ்ல பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எஸ், தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நீங்கள் இது வந்து ஒரு ரெண்டட் ப்ரிமிசஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், EB ரிசிப்ட், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம். வேறாஸ் ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அது உங்களோட சொந்த இடமா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு NOC கொடுக்கணுங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதாவது இது என்னோட இடம் தான், நான் என் பிஸ்னஸ்க்காக இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு NOC கொடுத்துட்டு அதை நீங்கள் ப்ரூஃபாக வச்சு தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு சில பேர் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் கேட்கும்போது இல்லை இது என்னோட அப்பா ப்ராப்பர்ட்டி, அம்மாவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் அந்த ப்ரிமிசஸை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த கமெண்ட் செக்ஷனுடைய ரிப்ளை வீடியோ மூலிமா நீங்கள் கேட்ட பொதுவான கேள்விகள், அதாவது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில்கள் நீங்கள் பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸுடைய கமெண்ட் செக்ஷனில் அங்கேயே ரிப்ளைஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சிறப்பான கேள்விகள் அப்படின்னு பார்த்து ஒரு 6 கேள்விகள் இன்றைக்கி பார்த்துருந்தோம். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.